அனைவருக்கும் மகிழ்ச்சியான இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய மனித நாடி கருத்தரங்கில் இதுவரைக்கும் பேசின ஒவ்வொருத்தருமே ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் பேசின எல்லாத்துக்கும். அவங்க ஒவ்வொருத்தரும் தன்னோட அனுபவத்தில் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கிட்ட பார்த்து உணர்ந்த விஷயங்கள் ஜோதிடத்தில் அதெல்லாமே கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக கொடுத்துட்டு போனாங்க. ஒவ்வொருத்தரும் ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பேசின அனைவருக்கும் என்னோடய நன்றிகள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம மனித நாடி நேயர்களுக்கு ஸ்பெஷல் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி அடியேன் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் பணமழை தரும் பிரபஞ்சம், அதாவது பிரபஞ்ச சக்தி யார் யாருக்கெல்லாம் பணமழை கொடுக்கும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச வந்திருக்கேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு மனுஷங்கிட்ட பணத்தை வச்சு தான் அவங்களுக்கு உண்டான மதிப்பே இருக்கும். அந்த பணம் சும்மா பெட்டியில் இருந்தால் மட்டும் பார்த்தாதுங்க. உங்கள்கிட்ட ஒரு கோடி ரூபா இருக்குது, பெட்டிக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் வச்சுருக்கீங்க, தெரிஞ்சால் தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு எப்படி இருக்கும்? உங்கள்கிட்ட பணம் இருக்கிறது தெரியாது, ஆனால் ஒரு கோடி ரூபா இருக்குது, சொன்னால் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பயந்து பெட்டிக்குள்ளே வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? பணக்கார வாழ்க்கை மாதிரி இருக்காது, சரிங்களா? அப்போ பணம் இருந்தால் மட்டும் பத்தாது, பணக்கார மாதிரி வாழணும். பணக்காரங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். நீங்கள் யாரையெல்லாம் பணக்காரன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். ஒரு பங்களா இருக்கும், ஒரு கார் இருக்கும், ஒரு ஹைடெக்கான வாழ்க்கை இருக்கும். ஒரு கடைக்குள்ளே நீங்கள் போய் பொருள் வாங்குறதுக்கு தயங்குவீங்க. அந்த கடைக்குள்ளே சாதாரணமாக போயிட்டு அப்படி கார்டை போட்டு ஆயா வந்துட்டுருப்பாங்க, நினச்ச நேரம் ஃப்ளைட்டில் பறந்துட்டுருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு சொன்னாலும் அது உங்களுக்கே அறியாமல் இவங்க நல்லா வசதியானவங்க, இவங்க பணக்காரங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். ஆமாம் தானே? ஆமாவே இல்லையா? ஆமாம் தானேங்க? இந்த ஜோதிடம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நமக்கு சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்கள் பயணம் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த பிரபஞ்சத்தில் கோடான கோடி பேர் இருந்தாலும் அதில் நீங்கள் தனி மனிதன். உங்களை மாதிரி வேற ஒருத்தவங்க இருக்கிறது போகிறதே கிடையாது, அடுத்தவங்க மாதிரி நீங்கள் இருக்க போகிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ போகிறீங்க. இறைவன் உங்களுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக ஒரு அமைப்பை கொடுத்து அந்த அமைப்பில் உங்களை படைச்சிருக்கான், சரிங்களா? அது எப்படிங்க? நான் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம், அவனும் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம், 2 பேரும் ஒன்று தானே அப்படின்னு யாருக்காவது தோணும். நான் சிம்மராசி மக நட்சத்திரம், அவனும் சிம்மராசி மக நட்சத்திரம் அப்படின்னு தோணும். இங்கே நட்சத்திரம் ஒன்று தான், ராசி ஒன்று தான், ஆனால் உங்களோட வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். இதை புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த வேறுபாடு அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு மனிதனும் இந்த ஜென்மத்தில் நம்ம என்னென்னலாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இது எல்லாமே முன்னாடியே விதைக்கப்பட்டது. இதை கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பார், எதை நீ கொண்டு வந்தாய் இழப்பதற்கு அப்படிங்கிற இந்த கீதாச்சாரத்தில் வரும். எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கே தான் நீ கொடுக்கப்பட்டது அப்படின்னாரு. இப்போ நீங்கள் அதே மாதிரி எங்கே எடுக்கிறீங்க, இங்கே என்ன எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க, அதை நீங்கள் எடுக்கிறீங்க. அதை பெரியவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ரொம்ப யதார்த்தமாக எளிமையாக சொல்லியிருப்பாங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், நல்லது நினைக்கிறவன் நல்லா இருப்பான், கெடுதல் நினைக்கிறவன் கெட்டு போவான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இதை முன் ஜென்மத்தில்
நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கை இந்த ஜென்மத்தில் அமையும். முன் ஜென்மத்தில் தப்பு தண்டை பண்ணி ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்துருந்தீங்க. அதாவது இன்றைக்கி நீங்கள் யாரெல்லாம் பார்த்து இவன் ரொம்ப மோசமானவன்டா, இவனும் நல்லா இருப்பானா, இவன்லாம் இப்படி இருப்பானா அப்படி இருப்பானா அப்படின்லாம் பேசுகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போன ஜென்மத்தில் இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அமைப்பு இருக்கும். சப்போஸ் போன ஜென்மத்தில் நீங்கள் அப்படி இல்லை, உங்கள் முன்னோர்கள் அப்படி இருந்தால் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இது கண்கூட ஒரு 100 வருஷம் 120 வருஷம் வாழக்கூடிய மனிதர்கள் ரொம்ப ரேராக இருப்பாங்க. அதாவது ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறை பார்க்குற மனிதர்கள் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, எங்கள் பாட்டி டைட்டானிக் பாட்டின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க, எங்கள் பாட்டி டைட்டானிக் பாட்டின்னு சொல்லுவாங்க. 120 வயசு முடிஞ்சு சுமாராக சொல்லுவாங்க, இந்த பாட்டிக்கு 120 வருஷம் தான் இருக்கும் அப்படிவாங்க. எங்கள் பாட்டிக்கு பொண்ணு இருக்குது, அவங்களுக்கு பொண்ணு இருக்குது, அவங்களுக்கு பொண்ணு இருக்குது, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். பார்த்திங்களா, 5 தலைமுறையாக பார்த்துட்டு இருக்கிற பாட்டி. அப்போ அவங்களுக்கு சுமாராக 120 வருஷம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. அவங்க சொல்லுவாங்க, அவங்க வந்து சத்தியமங்கலம் சரிங்களா சொந்த ஊர். அப்போ அந்த ஏரியாவில் இருந்தவங்க அந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணாங்களோ அவங்க பரம்பரை எல்லாம் இன்றைக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டுருக்கு. இது சொல்லுவாங்க அந்த பாட்டி. இப்போ இறந்துட்டாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி சரிங்களா. அப்போ அவங்க உயிரோடு ரொம்ப சொல்லுவாங்க, அவங்க அப்போ அந்த பாடுபடுத்தினா, அவங்க தாத்தா அந்த பாடுபடுத்தினா, அப்படி போட்டு அடித்தான் எல்லாத்தையும், அப்படி மிதித்தான், பொண்டாட்டி அப்படி கஷ்டப்படுத்தினா, பிள்ளைய அப்படி கஷ்டப்படுத்தினா, ஊரில் இருக்கிறவங்களை அப்படி கஷ்டப்படுத்தினா, ஒரு ஏழையை போட்டு அப்படி பாடப்படுத்தினா, ஒரு நொண்டியை போட்டு இப்படி பாடப்படுத்தினா இப்படின்னு சொல்லி நிறைய கேட்டு அந்த தண்டனை அவங்க வம்சாவளியில் அனுபவிச்சாங்க. இதை எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு குடிசை வீட்டில் இருக்காங்க. அந்த குடிசை வீட்டில் ஒரு பெண்ணு மேலே தப்பு அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்களாம் முடிவு பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணு பண்ணது தப்பு, இந்த பெண்ணு வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிங்கிறத விட அந்த ஊரில் ஒருத்தர் தான் முக்கியமாக சொல்கிறாரு. அவர் தான் ஆரம்பிச்சது, நீ உயிரோடு இருக்கக்கூடாது, நீ உன்னை கொளுத்தி கொல்லணும் அப்படின்னு. அந்த பெண் வயிற்றில் நிறைமாத கர்ப்பிணியாக வேறு இருக்காங்க. அந்த பெண்ணை வீட்டுக்குள்ளே வச்சு அவர் தான் தீப்பந்தம் தூக்கி வீசி கொளுத்துறாரு. அந்த பெண் இறப்புக்கு அவர் தான் முக்கிய காரணம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருந்தவங்களுக்கு இது தாத்தா காலத்தில் நடக்கிற விஷயம் சரிங்களா, தாத்தா காலத்தில் நடக்கிற விஷயம். ஆனால் அவங்க வம்சாவளியில் பார்த்திங்கன்னா அடுத்து பிறக்கிறவங்களுக்கு பிள்ளைகளுக்கு பிரச்சனை, அதுக்கப்புறம் பிறகுறவங்களுக்கு பிள்ளையே பிரச்சனை. அந்த புத்திர தோஷம் எப்படியெல்லாம் உருவாகுது பாருங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சது, உணர்ந்ததை நான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா, இதில் இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, அப்பா பணத்தை வந்து பெருசாக நினைக்காம, அதாவது ரொம்ப என்னமோ பணம் வந்து நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பணத்தை வந்து ரொம்ப கேவலமாக, இது என்ன எப்போ பார்த்து நான் சும்மா இருந்தாலும் எனக்கு பணம் கொட்டும் அப்படிங்கிற ஒரு திமிரில் அந்த பணத்தை வந்து ஏராளமாக இந்த அப்படி அந்த மதிக்காமல் அந்த கொடுக்கறது, அந்த அசால்ட்டு. இவன் என்ன பணத்தை எவ்வளோ பெரிய இல்லை மகாலட்சுமி, அதை போய் இவன் இப்படி பண்ணுறான் பாரு அப்படின்னு பேசுனது கடைசி காலத்தில் பார்த்தா அவரே பணத்துக்கு கஷ்டப்பட்டார். அது என்னாச்சு, ரொம்ப பாவம் சேர்ந்தது, அவர் பையனும் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆச்சு. அதுக்கு அந்த பையனுக்கு பிறந்த குழந்தை அவங்களும் பார்த்திங்கன்னா பணத்துக்கு கஷ்டப்படுற மாதிரி. இது நானே கண் கூட பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? அப்போ நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அதை இந்த ஜென்மத்திலே அனுபவிக்கிறோம். இதை படைப்பாப்புறத்தில் ரஜினி சொல்லுவார் ஒரு இடத்துல, இந்த ஜென்மத்தில் பண்ண பாவத்தை நீங்கள் இந்த ஜென்மத்திலே அனுபவிப்பீங்கன்னு சொல்லிட்டு மணிவண்ணன் கிட்ட சொல்லுவார். தெரியுங்களா? அரசன் நின்று கொள்வான், அது அந்த காலம், தெய்வம் நின்று கொள்ளும் ஆனால் அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று. அதில் இந்த ஜென்மத்தில் பண்ண சித்தப்பா இந்த ஜென்மத்தில் பண்ண பாவத்தை நீங்கள் இந்த ஜென்மத்திலே அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் வந்துங்க ரஜினியெல்லாம் வந்து ஆன்மீகத்துலேயும் சரி ஜோதிடத்துலேயும் சரி அவரெல்லாம் பழந்தின்னு கொட்டை போட்ட மனுஷன். அப்படிங்க பழந்தின்னு கொட்டை போட்ட மனுஷன். அவருக்கு தெரியாத ஜோசியம் கிடையாது, அவருக்கு தெரியாத நியூமராலஜி கிடையாது, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாதுங்கிற அளவுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆன்மீகத்தோட உச்சத்தில் இருக்கக்கூடிய மனிதர் அவர். சரி, அவரை பற்றி நம்ம அவ்வளோவா வச்சுக்கணும். ஏன்னா அவர் பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்காது, என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? இங்கே அவர் எவ்வளோ பணம் கஷ்டத்தில் இருந்தார். பணத்து மேலே அவருக்கு எந்த அளவுக்கு அலாதியான காதல் இருந்துச்சு. அதாவது நம்மளும் அப்படி ஸ்டைலாக அப்படி போகணும், அப்படி பந்தாவை ஒரு காரில் போகணும் அப்படிங்கிற ஆசை. அது மாதிரி அவர் பாருங்க, நம்ம எங்கே சுற்றினாலும் அங்கே வர்றோம். ஒரு படத்தில் நடிச்சுட்டு உனக்கு வாய்ப்பு கிடையாது போ அப்படின்னு சொல்லி நடந்தே போகணும், காரே கிடையாதுன்னு நடந்து போகும்போது பஸ்ஸில் வரோம் பார்த்துட்டு இது எப்படி இருக்குது ஒரு டைலாக் பார்த்து கேட்டோன்னா இப்படி ரோட்டில் நடக்க விட்டானேங்கிற அந்த வருத்தத்தில் நாளைக்கு நம்ம சம்பாதிச்சு நல்ல காரில் வரணும்னு சொல்லிட்டு அதேமாதிரி காரை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு டிரைவரை போட்டு விட்றா வண்டியை விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து 555 சிகரெட்டு குட்டிச்சுட்டு அப்படி நின்னேன் அப்படின்னு. அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கனவு, அந்த டெடிக்கேஷன் அது இருக்கணும், அந்த வெறி இருக்கணும், லட்சியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும். 12 ராசிக்காரங்களுக்கு யாருக்கு பணம் மழை கொட்டும் அப்படின்னா முதல்ல லட்சியம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடும். அந்த டெடிக்கேஷனோட யார் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு அது கொடுக்கறதுக்கு நகர்ந்து வர ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க, பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும். நீங்கள் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் காரணம். இப்படி வரணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, இப்படி இருக்கணும்னு நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டுருப்பீங்க, இப்படி வந்திருப்பீங்க. நான் இப்படி பண்ணலான்ட்டு இருக்கேன், இதுக்கு என்ன பண்ணலாம், இதை பண்ணுப்பா இப்படி வந்துடுவேன் அப்படி யாராவது வழி காமிச்சிருப்பார். அவ்வளோதானே வழிய. நீங்கள் தான் முடிவெடுக்கிறீங்க, நீங்கள் தான் செயல்படுறீங்க, நீங்கள் தான் அப்படி இருக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கும் நீங்கள் தான் காரணம், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கும் நீங்கள் தான் காரணம். முதல்ல தூக்கம் அப்படிங்கிறது அளவாக இருக்கும். மொத்தம் 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு, சரிங்களா? அதில் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்கு உள்ள வரைக்கும் தான் தூங்கணும். இது நீங்கள் நேரமாக கூட தூங்கிடுங்க, காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். எங்கள் ஊர் பொள்ளாச்சி 8:30 மணி 9 மணிக்கெல்லாம் வீட்டில் தூங்கிடுவாங்க. திருப்பூர்லேயும் வீடு இருக்குது. இங்கே நாங்கள் தூங்குறது பார்த்திங்கன்னா 11 மணி 11:30 மணி ஆகிடும். எந்திரிக்கிறது பார்த்திங்கன்னா 7 மணி ஆகிடும், 7:30 மணி ஆகிடும். ஒரு சில நாள் இன்னமும் ஞாயிற்றுக்கிழமை நாள் ஆச்சுன்னா இன்னும் நல்லா மெதுவாக தூங்கி கூட எந்திரிப்போம். இது ஆரம்ப காலத்தில் இருந்த நிலைமை. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி இந்த அளவுக்கு நல்லா இருக்கும், நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், பண வசதியோடு இருக்கும், செல்வ செழிப்போடு இருக்கும். நம்ம 4 பேர்த்துக்கு விளையாடக்கூடிய அமைப்பில் பிரபஞ்சம் நம்மளை வச்சுருக்கு அப்படின்னா பிரபஞ்ச சக்தியை கரெக்டாக உணர்ந்த மனிதர்களுக்கு மட்டுமே இந்த வரம் கொடுக்கப்படும். இதுக்கு அங்கேயும் இங்கேயும் உதாரணத்துக்குலாம் நான் யாரையும் சொல்லலை, நான் என்னையே சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஒரு காலகட்டத்தில் ஒரு டீ 6 ரூபா வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு இருந்த மனிதன் தான் நான். பணத்தை பற்றின ஒரு எண்ணமே இருக்காது, சிந்தனையே இருக்காது, செயல்பாடே இருக்காது. ஏன் இருக்கும், என்ன ஏது, பிறந்த எந்திரிச்சோம், சினிமா பார்த்தோம், அங்கே போனோம், இங்கே போனோம், ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம், வந்த போனோம் அப்படிங்கிறதே ஒரு ஜாலியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கு புத்தி அப்படிங்கிறது ஓட்டப்படும். அதை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும்தான் பண ஈர்ப்பு அப்படிங்கிற விதி செயல்பட ஆரம்பிக்கும். எல்லா மனிதனுக்கும் பண தேவை உண்டு. சரிங்களா? இதில் சின்ன பையனுக்கு இருக்குது, பெரியவங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் முழிக்கிறாங்களோ அவங்களுக்கு பணப்பற்றாக்குறை எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சரியாக இருக்காது, மன சிந்தனைகளும் சரியாக இருக்காது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் அப்படிங்கிறது ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம். சூரிய வெளிச்சம், சூரியன் ரைஸ் ஆகக்கூடிய காலையில் வரக்கூடிய காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளே விழுகணும். அப்படி விழுகிற மாதிரி வீடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. அப்படி சூரிய வெளிச்சம் இல்லையா
உழுகலையா காலையில் நீங்கள் மெதுவாக தான் வருவீங்க, இல்லை வராமல் அப்படியே கஷ்டம் கூட பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? மொத்தம் சீக்கிரமாக முழிக்கணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி முழிச்சு குளிச்சிடணும். அந்த வெள்ளி முளைக்கும் வேலையில் அப்படிங்கிறத நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அது வேறு யாரும் இல்லை, சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனை காலையில் நேரத்தில் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். பாருங்கள், பணக்காரங்க எல்லாமே வாக்கிங் போவாங்க. அவங்க எதுக்காக வாக்கிங் போகிறாங்கன்னா லீனாக தான் இருப்பாங்க. ஒரு சிலர் தான் குண்டாக இருப்பாங்க, உடம்பு குறையணுன்ட்டு போவாங்க. லீனாக இருக்கணும் ஏன் போகணும்னு போகிறாங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணும்ன்ட்டு போவாங்க. இன்னொன்று பணம் காசு அவங்க செல்லுக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும், அதுக்காகவும் போவாங்க. சுக்கிரன் தான் சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதி. லைஃப் நல்லா சூப்பராக இருக்கணும், அருமையாக இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன் தான் முக்கியம். அப்போ அந்த சுக்கிரனோட ஒளி முதல்ல உங்களுக்கு விழுகுது. சூரியன் விழுகிறதுக்கு முன்னாடி சுக்கிரன் ஒளி விழுந்து அதுக்கப்புறம் சூரிய ஒளி உங்கள் மேலே விழுந்தா சூப்பர். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு சரியான நண்பர்கள், யாருக்கெல்லாம் நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்காது. நோட் பண்ணுங்க, எத்தனை பேருக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க பாருங்க. எனக்கு எங்கேங்க சொல்கிற மாதிரி ஒருத்தருமே இல்லைங்க, எல்லாம் துரோகியாக தான் இருக்கானுங்க. எப்படி இருக்கிறீங்க? பணங்காசுக்கு எப்படி இருக்கிறீங்க? அடுத்ததுக்கு என்ன பண்ணலாம், அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம், இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலான்ட்டு தான் இருப்பீங்க. நட்பை யாரெல்லாம் கெடுக்கிறாங்களோ, எப்படிங்க, நட்பை யாரெல்லாம் கெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்க தான் செய்யும். நட்பை நல்லபடியாக யார் வச்சுட்ருக்காங்களோ அவங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்காது. அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, நான் எங்கேங்க, எனக்கு எங்கேங்க, அதெல்லாம் நமக்கு சரி வராதுங்க இப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களாம் அப்படி தான் இருக்கும். முதல்ல தன்னம்பிக்கை இருக்கணும். என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை வரணும். நல்ல நேர்மறையான பேச்சு பேசணும். எதிர்மறையான பேச்சுக்கள் பேசக்கூடாது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வருமானத்தை முடிவு பண்ணக்கூடிய இடமே அதுதான். இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒருத்தர் வர்றாரு பொருள் வாங்குறதுக்கு. அவர்கிட்ட நீங்கள் சிடுன்னு பேசுகிறீங்க. வீட்டில் பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டிருக்கலாம், புருஷன்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம், கடையில் இருக்கீங்க அப்படின்னா சிடுன்னு பேசுகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு வாடிக்கையாளர் எந்த அளவுக்கு வேதனைப்படுவார், திரும்பி உங்கள் கடைக்கு வருவார். இவன் சிரிக்க தெரியாதவன் கடை வச்சு என்ன போகுது. ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா, இது காந்தி என்ன சொல்லியிருக்காருங்க, வரக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளரும் உனக்கு வழிகாட்டக்கூடிய 1000 வாடிக்கையாளர்களுக்கு சமம் ஒரு வாடிக்கையாளர். அவன் ஒருத்தன் அடுத்தவன் சொல்லுவான், அவன் அடுத்தவன் சொல்லுவான். இப்போது ஒரு கடையில் நல்ல கூட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா உபசரிக்கிற மாதிரி ஒரு மனிதர் இருப்பார், கண்டிப்பாக இருப்பார், ஒருத்தர் இருப்பார். அதே ஒருத்தருக்கு மேலே இப்போ நீங்கள் ஒரு பெரிய துணி கடைக்கு உங்கள் ஊரில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி பெரிய துணி கடைக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது உள்ளே நுழையும் போது உங்களை அப்படியே இன்முகத்தோடு சிரிச்சுட்டு வாங்க என்ன வேணும் அப்படிமா அங்கே ஏன்னா உள்ளே நுழைஞ்சோடனே அவங்கள சந்தோஷப்படுத்துகிறாங்க. நம்மளையும் மதித்து கும்பிட்றாங்கடா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது வா என்ன வேணா அப்படின்னா அந்த கடையில் நிம்மதியாக போய் ஏதாவது வாங்குவீங்களா? அந்த மாதிரி. அப்போ நல்ல முகத்தில் நல்ல அந்த சிரிப்போடு இருக்கிற மாதிரி இருக்கணும், இன்முகத்தோடு இருக்கணும், மன நிறைவாக இருக்கணும். பேசுறது அப்படிங்கிறது எதிர்மறையாக பேசக்கூடாது, நல்லதாகவே பேசணும், நல்லதாகவே நினைக்கணும். அப்படிங்கும்போது உங்களை சுற்றி நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் உறவுக்குள்ள நல்ல கவனிங்க, 12 ராசிக்காரங்களும் நல்ல கவனிங்க. உறவுக்குள்ள இந்த கோல் மூட்டுற வேலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களும் அவங்கக்கிட்டேயும் பண ஈர்ப்பு விதி வேலை செய்யாது. பழி வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அவளுக்கு ஒரு நேரம் வரும், என்கிட்ட வருவா, அப்போ பார்த்துக்கிறேன், அவன் என்கிட்ட வந்து நிற்பான், அப்போ பார்த்துக்கிறேன் நான், இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்களும் பண கஷ்டத்தில் இருந்துட்டு தான் இருப்பாங்க.
ஏன்னா ஒவ்வொரு உறவுகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தருக்கு தாயை யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களோ, தாய்கிட்ட நல்ல ஒரு வாக்கு வாங்காம, ஒரு பெத்த தாயை ஒரு மகனை பார்த்து நீ எங்கே வளங்க போற, நீ எல்லாம் பாரு, இப்படி தான் வரப்போற அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னு உங்கள் காதில் பார்க்குறீங்களோ கேட்குறீங்களோ, அவங்கள பாருங்க பணத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு. இதெல்லாம் வந்துங்க உறவுகள் கொடுக்கக்கூடிய வரம், பண வரம். சரிங்களா? பழி வாங்குற எண்ணம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், நீங்கள் காலில் போடக்கூடிய செருப்பு. எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல செருப்பு நீட்டாக இருக்கணும், பார்க்குறதுக்கு சுத்தமாக இருக்கணும், நல்ல மிருதுவாக இருக்கணும், உங்கள் காலை கஷ்டப்படுத்தாததாக இருக்கணும். பிஞ்ச செருப்பு போடவே கூடாது, தைச்சு போடவே கூடாது. புரியுதுங்களா? பார்வைக்கு செருப்பு நல்லா இருக்கணும் முதல்ல. அப்படி நல்ல செருப்பை யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கும் பண பிரச்சனை வராது. அதே நேரத்தில் பாதத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். பாதத்தை பார்க்குறக்கே காலே ரொம்ப அசிங்கமாக ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், பணப்பற்றாக்குறை இருக்க தான் செய்யும். பாருங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பாருங்கள். இப்போவே கால் எடுத்து பார்ப்பீங்களே, கண்டிப்பாக பார்ப்பீங்க. சரிங்களா? உங்கள் செருப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு மெயின் காரணம் அதுதான். ஒருத்தருக்கு வேலை நல்ல வேலை கிடைக்கல, நல்ல வேலை வேணும், இந்த வேலை பற்றல, நல்ல வேலை வேணும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ வயசானவங்களுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க. எத்தனை செருப்பு நீங்கள் வாங்கி கொடுங்களோ அத்தனை அந்த துறைக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்குற துறைக்குள்ளே ப்ரமோஷன் அடுத்தடுத்து சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்னக்காரங்களுக்கும் 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 4 இடங்களில் தொடர்ந்து லக்ன பாவர்கள் இருந்தால் பணப்பற்றாக்குறை இருக்க தான் செய்யும். எவன் எவ்வளோ கொடுத்தாலும், கோடியாக கொடுத்தாலும் உங்களால் மிச்சப்படுத்தவே முடியாது. சரிங்களா? இதில் யார் மிச்சப்படுத்துவாங்க அப்படின்னா, 1ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் புத்திசாலித்தனமாக இருந்து மிச்சப்படுத்தி வச்சுப்பாங்க. இது உதாரணத்துக்கு எங்கள் ஊரில் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 தெரு தள்ளி ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறவர், அவங்க பையன் கேரளாவுக்கு கோயிலுக்கு போகிறான். எங்கே? குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கேரளாவில் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வர்றாரு. அந்த டிக்கெட்டுக்கு எத்தனையோ லட்சம், 55 லட்சமா 60 லட்சமா ஏதோ ஒரு இதில் உழுகுது. அதில் பிடித்தம் போக 35 லட்ச ரூபா அவங்களுக்கு கிடைக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். சரிங்களா? அந்த 35 லட்ச ரூபா அவங்க அந்த பையன் பாருங்க, அப்பா பணம் வந்திருக்கு, இந்த வச்சுக்க, எனக்கு செலவுக்கு மட்டும் இவ்வளோ கொடு அப்படின்னு வாங்கிட்டு அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு போயிட்டான். அவங்க அப்பா மாடு மேய்ச்சிட்டு இருக்குது. அப்படியா? சரி, இது என்ன பண்ணலாண்டி? அவர் சம்சாரத்திட்ட கேட்குறாரு, வீட்டை நல்லா நீட்டாக கட்டிக்கலாங்க. அப்படி கட்டியாச்சு, மிச்ச பணம் இருக்குது, என்னடி பண்ணலாம்? கையில் காசு வச்சுட்டு தூக்கமே வர முடியுதுங்க, எதுவும் எனக்கு நகை வாங்கி கொடுங்க, எதுனா மிச்சம் இருக்கிற காசில் எதுனா இடமா வாங்கி போடுங்க, எதை பின்னாடி யூஸ் ஆகும். ஒரே பையங்க, ஏதோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப நகை வாங்கலை. அப்புறம் நகையை வச்சுட்டு தூக்கம் வராத, யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு பயந்துட்டு இருக்கிறதுக்கு இடமா வாங்கி போட்டாங்க. அப்போதைக்கு இருந்ததில் 4 பக்கம் ஃப்ளாட்டாக வாங்கி போட்டாங்க. இன்றைக்கி அந்த ஏரியாவில் அவங்க தான் நல்ல வசதியானவங்க. அவங்க பையனும் நல்லா படித்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துட்டாங்க. அப்போ அந்த 1, 5 அப்படிங்கிற பாவங்கள் சிறப்பாக இருக்கணும். அப்போ லக்னாதிபதி சிறப்பாக இருக்கணும். லக்னாதிபதி சிறப்பாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, புத்திசாலியாகவும் இருக்கணும். சரிங்களா? இதுக்கு மேலே தகப்பன் அப்படிங்கிறவங்களும் நல்லா இருக்கணும். இப்படி நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முன்னாடி சொன்ன பாவங்கள் எதுனா பாவகரங்கள் இருந்தாலும் இவங்க சமாளித்து வந்துடுவாங்க. இதுவும் இல்லைங்க அப்படின்னா
1 4 7 10 அப்படிங்கிற கேந்திர ஸ்தானங்களில் பாவர் இருந்தாலும் சரி, சுபகரகம் இருந்தாலும் சரி, யாவனா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. மொத்தம் இருக்குது. அடுத்தடுத்து தசை இந்த 4 இடங்கள் மட்டும் இயங்குற மாதிரி இருக்குது. இது இந்த ராசி இந்த லக்னம் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. லக்னத்துலேருந்து 1 4 7 10 அப்படிங்கிறதுல அடுத்தடுத்து கிரகங்கள் இருக்குது. சுபர் பாவர் எல்லாம் கலந்து இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மனுஷன் சும்மாவே இருக்கவே கூடாது. எதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பான். அதை பண்ணி இதை பண்ணி இதை பண்ணு அதை பண்ணு ஏதோ ஒன்று செய்யணும்ப்பா, இன்னும் சும்மாவே இருக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உழைப்பால் உயர்ந்து வந்துடுவாங்க. எதிர்பார்க்காம பணம் காசு வந்து சேர ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்க இயங்கிட்டே இருப்பாங்க, சும்மாவே இருக்க முடியாது. இவங்க இயங்குறது மட்டும் இல்லாமல் ஒரு 4 பேத்துக்கு கூட இழுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கூட யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்க கூட இருக்கிறவங்களும் வசதியாகிடுவாங்க. கஷ்டப்படுறவங்க கூட நீங்கள் சேர்ந்துட்டு இருக்கீங்களா, கஷ்டம்தான் படுவீங்க. பணம் காசு இருக்கிற இடத்துல நீங்கள் புழங்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு பணம் காசு வந்துட்டு தான் இருக்கும். யாரெல்லாம் பஞ்சப்பாட்டு பாடுறாங்களோ உங்ககிட்ட காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கீங்களோ நீங்களும் கஷ்டத்துக்குள்ள மாட்டிகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கே 100 வேணும் 200 வேணும்னு இருக்கீங்க. இன்னொருத்தன் வந்து 10 ரூபா டீ வாங்குற காசு இல்லை, 50 ரூபா டீ வாங்குற காசு இல்லை, 1000 ரூபா வேண்டியது இருக்குது, 10,000 ரூபா வேண்டியது இருக்குது, எனக்கே 2 லட்ச ரூபா பிரச்சனை இருக்குதுன்ட்டு நீங்கள் இருக்கீங்க. இன்னொருத்தன் வந்து 20,000 ரூபா பிரச்சனை இருக்கும்பா, ஒருத்தன் 5,000 ரூபா பிரச்சனை இருக்கும்பா, 5 லட்ச ரூபா பிரச்சனை இருக்கும்பா, நீங்களே 2 கோடி ரூபா பிரச்சனையில் இருக்கீங்க அப்படிங்க. இன்னொருத்தன் வந்து உங்கள் ஊர் சொல்லுவாங்க 2 லட்ச ரூபா பிரச்சனை இருக்கும். உங்கள் லெவலுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிறவன் பிரச்சனை 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 பண பிரச்சனை பண பிரச்சனை பண பிரச்சனை அப்படின்னு யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக பண பிரச்சனையில் மாட்ட தான் வேணும். உங்கள் காதுக்குள்ளே என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதுதான் இயங்க ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். இந்த அடுத்தவங்களை பற்றி இந்த பொருளை பேசாமல் இருந்தால் பணம் வரும் அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்ட ஆள் எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் தான். இது வரைக்கும் நிறைய பேர் அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. யாரையுமே பொருளை பேசவே மாட்டார், அவர்கிட்ட வாங்கவே முடியாது. இது விவேக் தான் சொல்லியிருப்பார் ஒரு வீடியோவில். எனக்கு அவர்கிட்ட நாங்கள் எப்படியோ கோல் போட்டு பார்த்தோம், ஆனால் அவர் அவசரவே இல்லை, ஒன்றும் சொல்லவே மாட்டேங்கிட்டார் யாரையுமே அப்படின்னு. ஏன்னா நீங்கள் யாரை பற்றி பொருளை பேசுகிறீங்களோ, பொருளைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களை கெடுக்கக்கூடிய விஷயம், அடுத்தவங்க மேலே சாணி அள்ளி வீசக்கூடிய விஷயம். அதை செஞ்சோம் அப்படின்னா பொன் பொருள் உங்கள்கிட்ட சேராது. பொன் பொருள் சேரணுங்கிற ஒரு அமைப்பு வந்துச்சுன்னு சொன்னால் லட்சுமி கடாட்சம் வந்துருச்சுன்னு அர்த்தம். லட்சுமி கடாட்சம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் செல்வ செழிப்போட நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய முதல் கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா கண் கண்ட கடவுள். கல்யாணம் ஆனவங்களுக்கு மனைவி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அத்தை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சகோதரி. இவங்களை இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சியை எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ, அவங்கக்கிட்ட நெகட்டிவ் வார்த்தை வாங்காமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சு, உங்கள் மனைவியை எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கீங்களோ, மன சங்கடப்படுத்தாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கலாம். இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? 12 ராசிக்காரர்களுக்கும் 12 லக்னக்காரர்களுக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் காமன் விதி. சரிங்களா? இதில் வந்து ஜாதகம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் கூப்பிட்டுட்டு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் நம்மளால் டக்குன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. ஒரு வாரம் 10 நாள் ஆகத்தான் செய்யுதுங்க. சரிங்களா? ஏன் லேட் ஆகுது, எதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடில் குறிப்பு எடுக்கணும். குறிப்பு எடுத்துகிட்டு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் அனுப்பி விடுவேன். அந்த பிடிஎஃப் அனுப்பி விட்டு உங்கள் கையில் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் இங்கே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அது வந்து 1-2 நாளுக்குள்ளே உங்களுக்கான பலன் சொல்லப்படும். இது ஏற்கனவே வந்த கிளைண்ட்டுக்கு அவங்க அடுத்தவங்ககிட்ட சொல்கிறவங்களுக்கு தெரியுது. அவங்க வரும்போது அது தகுந்த மாதிரி சார் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு அது தெரியறதில்ல. என்னடா சார் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, லேட் ஆகிட்டே இருக்குன்னு நிறைய பேர் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டுருக்கீங்க, கேட்டுட்ருக்கீங்க.
உங்களுக்கும் சொல்கிறேன். இதனால் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் எளிமையாக போய் சேர்ப்போம் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? பொள்ளாச்சிலையும் திருப்பூர்லேயும் 2 பக்கமே இருக்கும். சரிங்களா? நேரடியாகவும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. சரிங்களா? ஏன்னா இங்கே 2 நாள் அங்கே 2 நாள் அப்படின்னு இருப்போம். அதுக்கப்புறம் ராஜ்நிலையில் அங்கே உதவி ஆசிரியராக இருக்கிறதுனால அங்கேயும் பணிகள் இருந்துகிட்டே இருக்கிறதுனால டைமிங் கரெக்டாக சொல்ல முடியறதில்ல. சரிங்களா? இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே மீண்டும் ஒரு முறை எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 1 முறையோ 2 முறையோ நேரம் கிடைச்சா பௌர்ணமி அமாவாசைக்கு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்னா சும்மா வெறுங்கை வீசிட்டு போயிட்டு வராமல் அந்த குலதெய்வத்துக்கு முறையாக படையில் வைக்கக்கூடியது ஒரு உடை அந்த சாமிக்கு ஒரு நீங்கள் காலையில் நேரமாக அபிஷேகம் பார்க்குறீங்க, அலங்காரம் பார்க்குறீங்க அப்படின்னா முன்னாடியே வாங்கி கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் பார்க்க முடியலனாலும் ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம். ஆனால் கண்டிப்பாக இனிப்பு அப்படிங்கிறத அபிஷேகத்துக்கு உண்டானது ரெடி பண்ணி அங்கே கொடுத்து அதை வர்றவங்களுக்கு கொடுத்துட்டு வரந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குறீங்க, 4 பேர் வாங்கி சாப்பிடணும். நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு கிடச்சிச்சின்னு சொன்னாலே ஒரு அனுகிரகம் உண்டு. நீங்கள் கொண்டு போய் அங்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிச்சமாயிருச்சுன்னு சொல்லி சாப்பிட்டு வர்றது புண்ணியம் கிடையாது. நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்கன்னு சொன்னால் புண்ணியம். நீங்கள் கொடுக்குறது பெரிய புண்ணியம். புரியுதுங்களா? நீங்கள் கொடுக்குறது பெரிய புண்ணியம். நீங்கள் போன உடனே உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அது புண்ணியம். சரிங்களா? ஆனால் நிறைய பேருக்கு நம்ம கிளைண்ட்டுக்கு நிறைய பேருக்கு தெரியும் கல்கண்டு ரொம்ப எளிமையான விஷயம் சொல்லிட்டேன். இருந்தாலும் அதை சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்லிடுறேன். ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போக சொல்லுவோம். டைமண்ட் கல்கண்டு ஒரு 50 கிராமோ 100 கிராமோ உங்களால் முடிஞ்சதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வாரம் போக சொல்லும்போது அந்த கல்கண்டு மூலியமாக பரிகாரத்தில் நிறைய பலன் அடைஞ்சவங்க இருக்கீங்க. சரிங்களா? அந்த கல்கண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான, அதாவது செலவு ஜாஸ்தி இல்லாத ஒரு பரிகாரம். சரிங்களா? அதனால் அப்படி கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கல்கண்டு வாங்கி கொடுங்க. ஒரு அதை எதையுமே எதிர்பார்க்காம கொடுக்குறதுன்னு வச்சுங்களேன். இது பரிகாரத்துக்கு கொடுக்குறதும் இருக்குது. எதையும் எதிர்பார்க்காம என்னால் இவ்வளோதான்ப்பா முடியும், இறைவனுக்கு என்ன கொடுத்தாலும் ஏற்றுப்பாங்க. எப்படிங்க கண்ணப்ப நாயனார்னு ஒரு கதையில் கடவுளுக்கு கண்ணில் ரத்தம் வருதுன்னு உடனே தன்னோட கண்ணை எடுத்து கொடுக்கணுன்ட்டு அடையாளத்துக்கு எங்கே இருக்குன்னு தெரியணும் கால் எடுத்து இறைவனோட கண்ணில் வச்சுட்டு கால் விரலை எடுத்து இறைவனோட கண்ணில் வச்சுட்டு கண்ணை குத்துறாரு. ஏன்னா கண் எடுத்துட்டா தெரியாதே, அடையாளத்துக்கு கண்ணு தானே காலு தானே வச்சுருக்கோம் அப்படின்னு அதை கூட இறைவன் ஏற்றிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ இறைவனுங்கிறது உண்மையான பக்தியோடு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. உங்களால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னா தாராளமாக அவர் கொடுங்க. இருக்கும்போது நிறைய கொடுங்க. சரிங்களா? மற்றபடி இந்த மனிதநாடி கருத்தரங்கத்தை நீங்கள் பேசின, அதாவது மனிதநாடி கருத்தரங்கத்தில் இது வரைக்கும் பேசின ஒவ்வொருத்தரோட வீடியோவையும் கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதை பார்த்தா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறதுல நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். உங்கள் நண்பர்கள் சர்க்கிளில் யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க. நேரம் கிடைக்கும்போது பாருன்னு மட்டும் சொல்லி அனுப்புங்க. நீ பார்த்தே பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணியே பண்ணணும்லாம் சொல்லாதீங்க. நல்ல நேரம் இருந்தால் பார்க்குறாங்க, நல்லது நடக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களால் ஒரு நல்லது நடக்கணும்னு இருந்து அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்து, எப்பா உன்னால தான்ப்பா இந்த பரிகாரம் பண்ணேன், இதை பார்த்ததுனால நல்லது நடந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வாழ்த்து உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். சரிங்களா? ஏன்னா யூடியூப்பில் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட வீடியோ இருக்கும், கோடிக்கணக்கான வீடியோ இருக்கும். நிறைய டைம் பாஸுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு சிரிக்காமல் இவ்வளோ தூரம் கவனித்து நோட்டு பேனை எடுத்து எழுதிட்டு ஒவ்வொருத்தவங்க பேசுனதில் என்னென்ன நம்ம ராசிக்கு என்ன நம்ம நட்சத்திரத்துக்கு என்னன்னு சொல்லி குறிப்பிடுத்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ், வாழ்த்துக்கள். சரிங்களா? உங்களுக்கெல்லாம் ஈஸியாக நீங்களே ஒரு ஜோதிடராகவே மாறிடுவீங்க. சரிங்களா? அப்படி ஆல்ரெடி நிறைய பேர் ஜோதிடர் எல்லாத்துக்குமே தெரியுது. எல்லா வீட்டுக்குள்ளேயும் அஸ்ட்ராலஜினா என்ன, ஜோதிடம்னா என்ன, அதோட பேசிக் என்ன அப்படின்னு தெரியாதவங்க ஒருத்தருமே கிடையாது.
அதில் நல்ல புரிதல் அப்படிங்கிறது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காக அந்த வீடியோ இந்த வீடியோன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் இங்கே உங்களுக்கு நிறைய உங்கள் அறிவு பேசிக்கு நிறைய தீனி கிடச்சிருக்குங்கிறத நம்புகிறேன். சரிங்களா? உங்களோட கருத்துக்களை அப்படியே கமெண்ட்ஸில் அப்படியே தெரிவிங்க. அடுத்தடுத்த கருத்தரங்கத்தில் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு தேவையானது ரிஷப் கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.